வாதம் எல்லோருக்குமே நல்லது. அது ஒரு ஆற்றல். உடலை இயக்குகிறது, மனதை இயக்குகிறது. ஆனால் வாத தோஷம்தான் நல்லது கிடையாது. சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு நன்றாக கிடைச்சிடுச்சுன்னா அதற்கு ஏற்படுவது வாதம். அது ரொம்ப நல்லது. உடல்ல 10 வகையான இயக்கங்கள் ரொம்ப நன்றாக நடைபெறும். மனதிலே அவர்களுக்கு ஒரு துணிவு ஏற்படும், ஒரு கற்பனா சக்தி அதிகரிக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் அதை ஸ்பெஷலா செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் சிறு வயதில குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. எப்பப்ப குழந்தை பயப்படுகிறதோ அப்பொழுது பெற்றோரும் மற்றோரும் அதற்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதை கொடுக்க தவறும் பொழுது அதுதான் வாத தோஷமாக ஏற்படுகிறது. சரி, உணர்வு அளவுல பார்த்தா நம்ம எல்லாருக்குமே வாதம் என்பது சில வகையான பயங்களை ஏற்படுத்தும். இந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நார்மல். நீங்கள் சரியான நபர் அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி பயப்பட தேவையில்லை. தெரியாததை பற்றிய ஒரு பயம், அறியாததை பற்றி, ஃபியர் ஆஃப் தி அன்னோன். நீங்க ஒரு புது காரியம் செய்யும் போது, ஒரு புது நபரை சந்திக்கும் போது, புதிய முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அப்புறம் தண்டனைக்குரிய பயம், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். நம்ம ஏதாவது தவறு செஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்குமோ என்ற ஒரு பயம். இது மாதிரி பல பயங்கள் இருக்கின்றன. அதிலே ரொம்ப ஆழமான பயம் இறப்பை குறித்த பயம், இறந்து விடுவோமோ என்ற பயம். இது எல்லாத்துக்கும் இருக்கும். மிருகங்களுக்கும் இருக்கும், புழு பூச்சிக்கும் இருக்கும், மனிதருக்கும் இருக்கும்.